தமிழகத்தில் நடைபெற்ற உண்மை செய்தியே மேத ஆளுநருடைய இடம்பெறுங்க. நான் படிக்கின்ற பொழுது நீங்க செய்த தவறை சரி என்று நான் படிக்க மாட்டேன், வாசிக்க மாட்டேங்கிற. இதுதான் பிரச்சனை. நடைபெறுகின்ற சம்பவங்கள் எவ்வளவு நான் சொன்னேன். பாலியல் குற்றங்கள் என்ன நடந்திருக்குது, வேலைவாய்ப்பு இருக்குது, தொழில் முதலீட்டை நீங்க ஒரு தவறான தகவலை புள்ளி விவரத்தை கொடுக்குறீங்க. அந்த புள்ளி விவரத்தை அதை நீங்க தயாரித்து கொடுக்குறீங்க. அதை நான் வாசிக்க வேணுமா? இதை திருத்தி கொடுங்க தான் சொல்றேன், வாசிக்கன்னு சொல்லல. தமிழகத்தில் இருக்கின்ற உண்மை நிலையை நீங்க அமைச்சரவையில் அதை வச்சு ஒத்தவடை கொடுங்க, நான் அதை நான் வாசிக்கிறேன். சார் இது வந்து இது வந்து ஆளுநர் அவர்கள் இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல. மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல. நாங்க அதை செஞ்சதும் கிடையாது, வேண்டாம் சார். அதுதான் நான் சொல்றேன், அதுக்குள்ள நாங்க போக விரும்பல. புரியுதுங்களா? எங்களுக்கு வேண்டியது மக்களுடைய பிரச்சனைக்கு தான் நாங்க தேர்ந்தெடுத்துக்கிறோம். மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நீங்களும் மக்களுடைய பிரச்சனை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி டைவர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரணுமோ அது உண்மையான செய்தி போய் சேரட்டும்.